நீங்க தயவு செய்து மாவட்ட செயலாளர்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க, அமைச்சர்களும் கவனமா பாத்துங்க. ஒரு பஸ்ல 50 பேர் ஏறலாம்னா 5 பூத் இருக்கிற இடத்துல ஒரு பஸ் நிறுத்தணும். பஸ் நிறுத்துறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா இடது பக்கம் பஸ் நிறுத்துறதுக்கு இடம் வச்சிருக்கிறோம். பாராளுமன்ற மேலவை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மகளிரை சேர்ந்த சகோதரிகள், வருகிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்றைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் கூட்டப்பட்டவருடைய நோக்கம் சரியாக 20ஆம் தேதி நாளைக்கு சட்டமன்றம் தொடங்குது. 20ல இருந்து 24 வரைக்கும் சட்டமன்றம் இருக்கு. 25ஆம் தேதி நம்முடைய மொழிபோர்த்தியாளர்கள் கூட்டம் இருக்கு. அதனால இதை நம்ம இந்த இடத்துலயும் கோட்டை விட்டுறக்கூடாது. முதல் நாளே நம்ம 2-3 நாளைக்கு முன்னாலே, இப்ப நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்கு. போயிட்டு உடனே சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மாவட்ட கழக செயலாளர்கள், மற்றபடி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய தொழில் செயலாளர் மூலமாக அல்லது முக்கியஸ்தர்கள் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. கூட்டப்பட்டதன் நோக்கம் ஏற்கனவே 1 லட்சம் மகளிருக்கு தேவையான உடைகள் அனுப்பப்பட்டது. ஆனால் 1,26,000 மேற்பட்ட இப்போ பூத்து கூடிடுச்சு. பூத்து கூடுறதுனால 1000 பூத்து கூடிடுச்சு. ஏற்கனவே சொல்லும்போது நேரம் தேவைப்படும் போது மாவட்ட செயலாளர்கள் நான் சொன்னது எல்லா இடத்துலையும் பற்றவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் அதை, ஏன்னா சூழத்துல இருந்து மறுபடியும் கொண்டு வர முடியல, இன்னும் 7 நாள் ஆகுட்டாங்க. அதனால கொஞ்சம் லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணிங்க, எவ்வளவு வேணுமோ அது பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். எனவே இங்க பாத்தீங்கன்னா திருச்சினாப்பள்ளி இந்த தெற்கு நமக்கு தற்போதைய வாக்குச்சாவடிகள் 962. அதுக்கு தேவையான மாதிரி நீங்க பாத்துங்க. ஒரு வாக்குச்சாவடிக்கு 10 பேர் சுடிதார் போட்டு அந்த 2 பேருக்கு 3 சுடிதார் கொடுக்கலாம். ஒரு 10,000 சுடிதார் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. எனவே சுடிதார் பாக்கி இருக்கிறத நீங்க எப்படி பண்ணணும், அதை பண்ணிக்கணும், அதை செய்யணுங்கிறதுக்காக தான் அதை நான் சொல்றேன். அதை அடுத்தபடியாக பேருந்து வசதி உடனடியாக நீங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சிவசேனையில நீங்க யார் யார் அரசு சார்பாக எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது முதல்ல சொல்லணும். 2 நாளைக்கு முன்னால சொல்லி பணம் கட்டணும். பணம் கட்டி ரசீது வாங்கணும். அந்த ரசீது வாங்கி எந்த ஊர்ல எந்த இடத்துல நிக்கணும். ஏன்னா பூத்துக்கு 10 பேர்னா 5 பூத்து 6 பூத்து, ஒரு வண்டிக்கு 5 பூத்து 50 பேர் வரனா ஒரு சென்ட்ரான இடத்துல நிறுத்தி வைக்கணும் பஸ்ஸை. நீங்க தயவு செய்து மாவட்ட செயலாளர்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க, அமைச்சர்களும் கவனமா பாத்துங்க. ஒரு பஸ்ல 50 பேர் ஏறலாம்னா 5 பூத் இருக்கிற இடத்துல ஒரு பஸ் நிறுத்தணும். அது பஸ் நிறுத்துறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா இடது பக்கம் பஸ் நிறுத்துறதுக்கு இடம் வச்சிருக்கிறோம். நீங்க தள்ளி கூட வரவங்க இடது பக்கம், வலது பக்கமும் பஸ் நிறுத்தத்துக்கு இடம் இருக்கு, பின்னாலையும் பஸ் நிறுத்தத்துக்கு இடம் இருக்கு. இந்த 4 பக்கமுமே பஸ் நிறுத்தத்துக்கு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்க உங்களை இது பார்த்துட்டு போகலாம், எந்த நேரத்துல யார் நிறுத்திக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும். அதோட 10 பேருக்கு இதை கொடுத்த ஒருபாடு அவங்கள ஒரு சாப்பாடு, மத்தியான சாப்பாடு கொடுத்து கொண்டு வரணும். ஏன் மத்தியான சாப்பாடு, சாயந்தரம் சேர்ல ஸ்நாக்ஸ் வச்சிடறோம். தண்ணி 1/2 லிட்டர் தண்ணியும் ஸ்நாக்ஸ் பாட்டிலும் ஸ்நாக்ஸ் பையன் வச்சிடறோம். அடுத்தது நைட்டு வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்காக நம்ம இப்போ சொல்லும் போது பாத்தீங்கன்னா கரூர்ல கொஞ்சம் சாப்பாடுலாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ ஹாட் பேக்ஸே வாங்கிட்டோம். 1 லட்சம் ஹாட் பேக்ஸ் வாங்கிட்டோம். ஹாட் பேக்ஸ்ல வாங்கி பிரியாணி வச்சு கொடுத்துறோம். அதையும் பையில வச்சு அதையும் சேர்ல வச்சிடும். எனவே மதியம் இரவு அவர்கள் வீட்டுக்கு போகிற போது உணவு உண்ணுவதற்காக ஹாட் பேக்ஸ்ல சாப்பாடு வச்சிடும். உடனடியா பசங்க ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோம். 2லுமே 1/2 லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம்.